الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العلي العظيم الله من நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ரமலானை நாங்கள் வரவேற்றோம். ரமலான் வந்துவிட்டது, ரமலானை ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லி ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் ஜும்ஆக்களின் ஊடாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் அதை பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைய ஹுத்பாவின் ஊடாக நாங்கள் அந்த ரமலானை வழி அனுப்புவது சம்பந்தமாகவும் ரமலான் எங்களை விட்டும் பிரியாவிடை பெற்று போகப் போகிறது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானை வரவேற்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு சில கோல் செட் பண்ணி கொண்டோம். இந்த ரமலானில் நாங்கள் இதை அடைய வேண்டும், இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து போகும் பொழுது நான் இப்படி இருக்க வேண்டும். அநேகமான ஜும்ஆக்களினூடாக ரமலான் எங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய நோக்கம் நாங்கள் தக்வாவுடைய மக்களாக ஆக வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன். ரமலானுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், ரமலானுடைய முக்கியமான ஒரு நோக்கம் மனிதர்கள் இறையச்சமுள்ள தக்வாவுடைய மக்களாக மாற வேண்டும் என்பது ஒரு நோக்கம். இன்னும் ஒரு நோக்கம் ஞாபகப்படுத்தப்பட்டது. ரமலான் வந்திருக்கிறது, ரமலான் எங்களை விட்டு பிரியாவிடை பெற்று போகும் பொழுது எங்களுடைய பாவங்களை எல்லாம் அது எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும். மிம்பரில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும் பொழுது ஆமீன் சொன்னார்கள். கேட்கப்பட்டது எதற்காக வேண்டி இந்த ஆமீன் என்று சொல்லி. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நான் மிம்பரில் ஏறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு முன்னால் தோன்றி 3 துஆக்கள் செய்தார்கள். அந்த துஆவுக்கு எனக்கு ஆமீன் சொல்ல சொன்னார்கள். அதனால் நான் ஆமீன் சொன்னேன். அந்த 3 துஆக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுல ஒரு துஆ தான் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ரகிம அன் ஃபுரஜுலின், ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன் நஷ்டவாளியாக ஆகிவிட்டான். அவன் யாரு? மன் அத்ரக ரமலான், அவன் ரமலானை அடைந்து கொண்டான், ரமலானை அவன் அடைந்து கொண்டான். ஆனாலும் சும்மன் சலஹ, வந்த ரமலான் அவனை விட்டு போய்விட்டது. ரமலானை அவன் வழியனுப்பி வைத்து விட்டான், ஆனால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. ரமலானை வரவேற்கும் பொழுது நாங்கள் வெற்றி கொண்ட கோல் இதுதான். என்னிடத்துல தக்வா வர வேண்டும், நான் ஒரு முத்தகியாக மாற வேண்டும், இறையச்சம் உள்ளவனாக மாற வேண்டும். அதே நேரத்தில் ரமலான் என்னை விட்டு போகும் பொழுது என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவனாக நான் ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட வேண்டும் என்பதை ஒரு இலக்காக கொண்டுதான் நாங்கள் ரமலானை ஆரம்பித்தோம். இப்பொழுது நானும் நீங்களும் ஒரு முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். செல்ஃப் அக்கவுண்டிங், தானாக தனக்குத்தானே. ஏனென்றால் ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு, ஒரு சீசனுக்கு ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு
ஒரு ஷோக்கு, ஒரு ஜம் ஷோ ஒன்றுக்கு போய்விட்டு வந்தால் வியாபாரம் நடந்திருக்கிறதா, செலவு எவ்வளவோ, முதலீடு எவ்வளவோ, வருமானம் எவ்வளவோ, எத்தனை நாளுடைய கஷ்டம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி எங்கட ப்ராஃபிட் நாங்க பார்த்து சந்தோஷப்படுவது உண்டு. இதே போலத்தான் ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட இன்றைக்கு 25 நாட்கள் நாங்கள் தராவீஹ் தொழுதோம், நோன்பு பிடித்தோம், துஆக்கள் கேட்டோம், குர்ஆன் ஓதினோம். இப்படி எல்லாம் ஒரு முதலீடு செய்திருக்கின்றோம். இந்த முதலீட்டினூடாக எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த லாபம் என்ன? எதை அடைந்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட ஒரு சாட்டிஸ்பாக்சன், எப்படிப்பட்ட ஒரு மன திருப்தி, எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு, கில்ட்டி ஃபீலிங் எனக்கு உங்களுக்கும் வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி கொஞ்சம் நேரம் நானும் நீங்களும் தனியாக யோசித்து பார்ப்பது மிகவும் பொருத்தமானதாக, சால சிறந்ததாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ ரமலான்களை சந்தித்து விட்டோம். அதுல இதுவும் ஒரு ரமலானாக போய்விடட்டுமே என்று இந்த ரமலானை வழி அனுப்பி வைக்க முடியாது. ரமலான் எனக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நாங்கள் ரமலானுடைய ஆரம்பத்திலேயே சொன்னோம், ரமலான் என்பது வாய்க்குள்ள ஒன்று போய் வயிற்றில சேருவது மட்டுமல்ல, ரமலானை முறிக்கக்கூடிய கர்மம். உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய காத்தும் ரமலானை முறித்து விடும். ஒரு பொய் பேசிவிட்டேன், ஒரு புறம் பேசிவிட்டேன், ஒரு கோல் சொல்லி விட்டேன், யாரையாவது ஏசி விட்டேன், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய வாயினால் வந்தது வார்த்தைகள். வார்த்தைகள் என்பது காத்துக்கள், வெறுமனே காற்று. ஆனால் எங்களுடைய நோன்பை முடித்து விடுவது. அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய காலத்தில் உங்களை பார்த்து யாராவது ஏசி விட்டால், உங்களுக்கு யாராவது தூத்தி விட்டால் நீங்க என்ன சொல்ல வேண்டும்? உங்களுக்கு பதில் சொல்ல முடியும், அதற்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும். உங்களுக்கு அவர் சொன்னதை விட அழகானதை, சொன்னதை விட மோசமானதை சொல்லி அவரை திட்டவும் முடியும். ஆனாலும் நீங்கள் என்ன பழகிக்கொள்ள வேண்டும் தெரியுமா? நீங்க சொல்ல வேண்டும், இன்னி இம்ரஉன் ஸாயிமுன், நான் ஒரு நோம்பாளியாக இருக்கிறேன், அதனால எனக்கு பதில் சொல்ல முடியாது. இது ரமலானுடைய காலத்தில் நாங்க அப்படி பழகி, ஏனைய 11 மாத காலத்தில் நாங்க என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? எனக்கு இதற்கு பதில் சொல்ல முடியும், ஆனால் நான் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேன், நான் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேன். என்னுடைய இஸ்லாம் எனக்கு அதைத்தான் போதித்து தந்திருக்கிறது. பதில் சொல்லுவதல்ல, ஏற்றுக்கு ஏற்றல்ல, சுப்ஹானல்லாஹ், விட்டு கொடுத்தல். இப்படியான பண்புகளைத்தான் இந்த ரமலான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ரமலானுக்கு முன்னால் வட்டியுடன் சம்பந்தப்பட்டவனாக இருந்தேன். என்னுடைய நிலை இன்று எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே வட்டிக்கு நான் தௌபா செய்து விட்டேனா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வார் டிக்ளரேஷன், இந்த நாட்டுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஒன்று செய்தால் எவ்வளவு நாங்கள் பயப்படுவோம். இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீனத்துக்கு எதிராக, அந்த அப்பாவி மக்களுக்கு எதிராக உலகத்தினுடைய அடாவடித்தனமானவர்கள் அனைவருமாக சேர்ந்து ஒரு யுத்த பிரகடனத்தை செய்து அது எங்களுக்கு எவ்வளவு பொறியாக இருக்கிறது. குனூத்துல கியாமுல் லைல் அதை பற்றி ஓதும் பொழுது, துஆ கேட்கும் பொழுது எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு எதிராக செய்த வோ டிக்ளரேஷனுக்கு இவ்வளவு பயப்படுறோம் என்றிருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வட்டிக்கு சைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சைன், ஒவ்வொரு சிக்னேச்சருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல வோ டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். ஒவ்வொரு சிக்னேச்சருக்கும் ஒரு வோ அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அல்லாஹ் மட்டுமல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமாக சேர்ந்து. இதை ஓதித்தான் கியாமுல் லைல் தொழுகிறோம், இதை ஓதித்தான் குர்ஆனை தமாம் செய்கின்றோம், இதை ஓதித்தான் தராவீஹ் தொழுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா.
வதரு மா பக்கிய மினர் ரிபா ஃபஇன் லம் தஃஅலு. நீங்க தவிந்து கொள்ளவில்லையா, நீங்க வட்டியை விட்டு வெளியே வரவில்லையா, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய நீங்கள் ஆயத்தமாகி விடுங்கள். உங்களுடைய எதிரி நான் யாரு சொல்லுகிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் வட்டி அவ்வளவு பெரிய கொடுமையா? வட்டி அவ்வளவு பெரிய பிரச்சனையா? சுப்ஹானல்லாஹ். உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய உலகத்துடைய நிர்வாகி சொல்லுகின்றான் அது பிரச்சனை. வட்டி அவ்வளவு பெரிய பாவம். வட்டியினால் ஏற்படக்கூடிய அநியாயங்கள் எவ்வளவு ஏமாத்திரமோ. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த தொப்பியை யாருக்கும் போட வேண்டாம். இந்த தொப்பியை நான் எனக்கு போட்டுக் கொள்கிறேன். அது உங்களுக்கு கணக்காக தான் நீங்க போட்டுக்கோங்க. இன்னமொருத்தருக்கு இதை போட வேணாம். வட்டி என்ற குடும்ப வாழ்க்கையில, வட்டி என்ற தொழில, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ரமலானை அடைந்து கொள்வதற்கு முன்னால் 25 நாட்கள் நோம்பு பிடித்து தராவே தொழுது மாஷா அல்லாஹ் ஒரு முதுமை பருவத்தை அடைந்திருக்கின்றேன், ஒரு மெச்சூரிட்டி அடைந்திருக்கின்றேன். இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். ரமலானுக்கு முன்னால் இருந்த என்ற குடும்ப உறவுகளை நான் சேர்ந்து வாழுகிறேனா? குடும்பத்தில் பல பேருடன் கோபித்துக் கொண்டிருந்தேன். குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் ஒரு அன்ஹாப்பி லைஃப், சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பாப்பா வீட்டுக்கு போறதில்ல, தம்பியிட வீட்டுக்கு விசிட் பண்றதில்லை, மதினிட வீட்டுக்கு வாரதில்லை. ஏண்டா ஹயாத்துக்கும் வானம் மௌத்துக்கும் வானம் என்று சொல்லிட்டு வந்துட்டோம். குடும்பத்தை பிரிந்து வாழுகின்றோம். குடும்பத்தோட ஒற்றுமை இல்லாத நிலையில வாழுகின்றோம். அன்புக்குரியவர்களை, நான் சொல்ல இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. இது குர்ஆனுடைய பேச்சு. என்ற குடும்பத்துடன் எனக்கு ஒத்துமையாக வாழ முடியாதா? பெருட்டுங்கள் குர்ஆனுடைய சூரத்துர் ராஜ் ஓதி பாருங்கள். குடும்பமாக சேர்ந்து நின்று ஓதுங்கள். குடும்பமாக இருந்த அந்த சூறாவை ஓதி படியுங்கள். அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல். நான் யாரையெல்லாம் சேர்ந்து வாழும்படியாக சொன்னேனோ, நான் யாரையெல்லாம் சேர்ந்து வாழும்படியாக சொன்னேனோ நான் யாரையெல்லாம் சேர்ந்து வாழும்படியாக சொன்னேனோ அவர்களை யாரெல்லாம் துண்டித்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். இதை கையில எடுத்து ஓதுவதற்கும் ஒவ்வொரு இருக்கணும். ஒவ்வொரு செய்து கொண்டுதான் சாபப்படுகின்றோம். கொஞ்சம் நிதானமாக சிந்திப்போம். வாழ்க்கை ஒரு பக்கமாக. ரமலான் நோம்பு பிடித்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாட் என்ற குடும்ப உறவுகள் சரியா? எனக்கு யாருடன் கோபம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். குடும்பம் என்றால் அநியாயம் செய்திருப்பார்கள். குடும்பம் என்றால் துரோகம் செய்திருப்பார்கள். குடும்பம் என்றால் ஏதோ சில தீங்குகளை செய்திருப்பார்கள். அவர்கள் தான் குடும்பம். நீங்க நினைக்க வேண்டாம் குடும்பம் என்றால் மலக்குமார் என்று சொல்லி. குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் கிணத்துல போட்டது எதிரிகள் அல்ல, சொந்த சகோதரர்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை பரப்பியது சும்மா உள்ள மக்கள் அல்ல, குடும்ப அங்கத்தவர்கள். இவைகளை குர்ஆன் சொல்லுகிறது. துரோகம் என்பது, அநியாயம் என்பது, அட்டகாசம் என்பது, பாவம் என்பது, அநீதி என்பது குடும்பத்தால் குடும்பத்துக்கு நடக்கும். அதுதான் உலக யதார்த்தம். உங்களை பற்றி உலகத்தில் எல்லாரும் நல்லது பேசுவார்கள், ஆனா உங்களோட குடும்பம் நல்லது பேச மாட்டாது. நீங்க யாருக்காவது எதையாவது ஒன்று கொடுத்தால் அவர் சுப்ஹானல்லாஹ் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்ணுவாரு, எஸ்எம்எஸும் பண்ணுவாரு. ஜஸாக்கல்லாஹு கைர், சோ நைஸ், சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் ஐயும் அந்த டெக்ஸ்ட் மெசேஜையும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜையும் பார்க்கக்குள்ள உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனா உங்களோட குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு செய்தியும் வராது. அது யதார்த்தம். அது யதார்த்தம். அப்படித்தான் உலகம்.
குடும்பத்துக்கு கொடுத்தா குடும்பம் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்லாது. அல்லாஹ் சொல்றார் உங்களுக்கு விளக்கும் குர்ஆன்ல, வெள்ளிக்கிழமை காலையில ஓதக்கூடிய சூறாவுல, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா, நீங்க எங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர் என்று சொல்லவும் தேவையில்ல, நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லவும் தேவையில்ல. அது சொன்னா அது உங்களுக்கு, எனக்கு ஒன்றுமே வானம், ஆனா நான் செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்து விட்டேன். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட குடும்ப உறவு எனக்கு உங்களுக்கு இருக்கிறதா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் விடைவிட்டு போவதற்கு இன்னும் 5 நாள் இருக்கிறது, 4 நாள் இருக்கிறது. மிக எனக்கும் உங்களுக்கும் 2 பேருக்குமாக செய்தி சொல்லிக் கொள்கின்றேன். இன்னும் ஒன்று, கயாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஜினா, அடல்ட்ரி, விபச்சாரத்தினுடைய மோகம். ஒரு காலம் ஹுத்பா செய்தோம், வாலிபர்களை பார்த்து விழித்து, வாலிபர்களே இந்த பாவத்துக்கு போக வேண்டாம், இந்த பாவத்தை செய்ய வேண்டாம், ஹராமான ரிலேஷன்ஷிப் கூடாது, யூனிவர்சிட்டியில கூடாது, ஸ்கூல்ஸ்ல கூடாது, யூத் had to be very careful என்று சொல்லி இப்படித்தான் ஹுத்பா செய்தோம். இன்று அப்படி அல்ல, இன்று அப்படி அல்ல. இன்று அனைவருக்கும் சொல்ல வேண்டிய கட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா செய்ய வாரம் என்று சொல்ல இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா செய்ய வாரம் என்று சொல்ல இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜினாவின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம், ஜினாவின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உருக்கமான செய்தி சொல்லுகிறார்கள். ஒரு உருக்கமான செய்தி சொல்லுகிறார்கள். நீங்க யாரிடத்திலேயாவது கடன் வாங்கிவிட்டு மௌத்தானால் அந்த கடனை உங்க குடும்பம் நிறைவேற்றுவது போன்று, இதா ஸனைத பிகௌமின், நீ ஒரு கூட்டத்தில் போய் ஜினா செய்தால் அந்த ஜினா என்ற கடனை நிறைவேற்றக்கூடிய குழந்தைகளோட பரம்பரையில் உருவாகும் என்று சொல்லி, இதா ஸனைத பிகௌமின், நீங்க ஒரு கூட்டத்தில் போய் ஜினா செய்து விட்டால், அவைகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும். ஜினாவுடைய காலம், ஜினாவுடைய மோகம், அதனுடைய விளைவுகளை சமூகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது, அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவைகளை ஞாபகப்படுத்தின ஒரே ஒரு காரணம், நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் ஒரு கணம் முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். நான் எங்கே இருக்கின்றேன்? நான் எங்கே இருக்கின்றேன்? ரமலானை அடைந்தேன், பாவங்கள் விடுபட்டு போகவில்லை, வட்டி வட்டியாகவே இருக்கிறது, குடும்ப பிரச்சனையாகவே இருக்கிறது, ஜினாவுடைய இடம் அதே இடத்தில் இருக்கிறது, அந்த உறவை டிஸ்கனெக்ட் பண்ணலாம் இருக்கின்றேன், அந்த உறவுக்கு சலாம் சொல்லலாம் இருக்கின்றேன், அந்த உறவை பார்த்து திட்டி பதுவா செய்து அதை விட்டு பிரிய முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட நிலையில் நவைத்து சௌபகதில் என்னதான் செய்ய போகுது? அல்லாஹும்ம லக்க சுன்து என்னதான் வரப்போகுது? வயலுக்கு சாப்பாட்டை கொடுக்க இல்ல, உணர்வுகள் ஹராத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் சிந்தியுங்கள், ஒரு கணம் சிந்தியுங்கள். இப்படியாக முஹாசபா செய்து ஒரு கணம் யோசித்து சிந்தித்து, என்னுடைய ரமலானை நான் எப்படி வழியனுப்ப போகின்றேன்? என்னுடைய ரமலானை நான் எப்படி வழியனுப்ப போகின்றேன்? அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரல் குர்ஆன், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ர ரமலான், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரத் தராவீஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரல் மஸாபீஹ்,